ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது பிரெட் சிக்கன் ரோல் கடையில் வாங்கி சாப்பிடும் பார்த்தீங்களா? அது போல நம்ம வீட்லயே நீ ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சூப்பரா எங்க மருமக வந்து எல்லாத்தையும் பக்கவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து பாருங்களேன், பிரெட் க்ரம்ஸ், முட்டை அடிச்சு வச்சிருக்காங்க, சிக்கன் சூப்பரா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்காங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரெட். இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதாங்க நம்ம பிரெட் சிக்கன் ரோல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? தண்ணியை பிடிச்சிடும். பிரெட்டை வந்து இட்லி குண்டால் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை லவங்கெல்லாம் எதுவும் தேவை. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு, இது போதும். இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, வீட்டு மிளகா பொடி தாங்க இது, கரம் மசாலா பொடி. நம்ம பட்டை லவங்கெல்லாம் போடல பார்த்தீங்களா, கரம் மசாலா தான். இப்போ வந்து பட்டை லவங்கெல்லாம் போட்டோம்னா நடுவில் மாட்டோம், அதனால கரம் மசாலா மாட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், வேக அளவுக்கு. அப்படியே ஒரு மூடி போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கும். ரெடி எப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக்கா, சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரெட் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மைதா மாவு தான். இது இந்த கிரேவி எடுத்து இந்த பிரெட்டில் வைக்கிறோம். இப்போ நான் ரொம்ப வீட்டில் சமைக்கிறதே இல்லைங்க. என்னன்னு கேட்டால் என் மருமகளே சேர்ந்துடுறான். என்னம்மா இப்படி இருக்குது உங்களுக்கு, நானே செய்கிறேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்ந்துறாங்க. இப்போ வேலை எவ்வளோ மிச்சம். இந்த மாதிரி எதனா ஒரு ஐட்டம் பண்ணுறதா இருந்தால் தான் நான் வரேன். முட்டையில் செம்மையாக வந்திருக்கானா, சும்மா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கானா. இந்த மயோனைஸ் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணது. புதினா சட்னி, டொமேட்டோ சாஸ், எவ்வளோ மொறு மொறு பாருங்க. சவுண்ட் கேக்குதா? இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நிஜமாவே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு.